வணக்கம். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல நவுன் முடிச்சுட்டு அடுத்தது ப்ரோனவுன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ப்ரோனவுனோட அடுத்த டைப் பார்க்க போறோம். இது வரைக்கும் ப்ரோனவுன்ல நம்ம பர்சனல் ப்ரோனவுன் பார்த்தோம், பொசசிவ், டிட்டர்மினர், அடுத்தது பொசசிவ் ப்ரோனவுன் அதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப எதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ் அண்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா this, that, these, those. சரிங்களா? இதெல்லாமே என்னதுன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ் ஆர் ப்ரோனவுன்ஸ். ஓகே, ஏன் டூ டைப்ஸா நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா சில இடத்துல இந்த திஸ், தட், தீஸ், தோஸ் அது டிட்டர்மினர்ஸா இருக்கும். சரிங்களா? அதாவது டிட்டர்மினர்ஸ்னா என்னன்றத நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸா சில இடத்துல இந்த திஸ், தட், தீஸ், தோஸ் இருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாம் நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்லி தரேன். இப்ப திஸ் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? இது டிட்டர்மினரா இருக்கும் பொழுது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னா இட் இஸ் யூஸ்டு பிஃபோர் சிங்குலர் நவுன்ஸ். சிங்குலரா ஒரு நவுன் வரும் பொழுது அதுக்கு முன்னாடி எது யூஸ் பண்ணணும்? திஸ். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப ஏதாவது ஒரு திங்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதாவது அந்த திங்ஸ் எங்க இருக்கணும்னா உங்களுக்கு நியர்பையா இருக்கணும். நியர்ல இருக்கிற திங்ஸ் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா திஸ் அப்படின்னு சொல்லலாம். இது டிட்டர்மினரா இருக்கும் பொழுது. சரிங்களா? அதுவே இந்த திஸ் ப்ரோனவுனா இருக்கும் பொழுது இது எதை மோஸ்ட்லி இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் பிரசன்ட் சிச்சுவேஷன். இப்போ ஒரு சிச்சுவேஷன், பிரசன்ட்ல ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னா அதை நீங்க பேசும் பொழுது எதை யூஸ் பண்ணணும்னா திஸ். இது ப்ரோனவுனா இருக்கும் பொழுது. சரிங்களா? அடுத்தது தட். தட் டிட்டர்மினர்ல யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுவும் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு பிஃபோர் சிங்குலர் நவுன். ஒரு நவுன் சிங்குலரா இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி தட் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இந்த தட் எப்ப யூஸ் பண்ணுவீங்கன்னா திங்ஸ் ஃபார்தரா இருக்கும் பொழுது. திங்ஸ் நியரா இருக்கும் பொழுது என்ன யூஸ் பண்ணணும்? திஸ். திங்ஸ் ஃபார்தரா இருக்கும் பொழுது நீங்க அதை ரெஃபர் பண்ணணும்னா தட் தான் யூஸ் பண்ணணும். இப்ப ப்ரோனவுன் அந்த ஸ்டேஜ்ல இந்த தட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது பாஸ்ட். திஸ் பிரசன்ட மீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். தட் பாஸ்ட மீன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது தீஸ். தீஸ் எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா திங்ஸ் நியரா இருக்கும் பொழுது. சரிங்களா? திங்ஸ் நியரா இருக்கும் பொழுது. அது மட்டும் இல்ல, இங்க நான் ஒரு விஷயத்தை இங்க விட்டுட்டேன், ப்ளூரல். சரிங்களா? இங்க சிங்குலர் யூஸ் பண்ணோம் இல்லையா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ப்ளூரல். இட் இஸ் யூஸ்டு பிஃபோர் ப்ளூரல். சரிங்களா? நவுன் ப்ளூரலா இருக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க தீஸ் யூஸ் பண்ணணும். இங்க ப்ரோனவுன் அப்படி அந்த அந்த இடத்துல தீஸ் வரும் பொழுது நீங்க இதுவும் என்னது பிரசன்ட் சிச்சுவேஷன். அடுத்தது தோஸ். தோஸ் எப்ப யூஸ் பண்ணா திங்ஸ் ஃபார்தரா இருக்கும் பொழுது. அது மட்டும் இல்ல, நவுன் ப்ளூரலா இருக்கணும். அந்த ரெண்டு பாயிண்ட் நான் இந்த மென்ஷன் பண்ணல, ப்ளூரல்ன்றத நீங்க டேபிள் போடும் பொழுது அதை மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க. இட் இஸ் யூஸ்டு பிஃபோர் ப்ளூரல் நவுன்ஸ் அப்படின்னு எழுதிடுங்க. சரிங்களா? தீஸ்க்கும் தோஸ். இப்ப தோஸ் ப்ரோனவுனா வரும் பொழுது பாஸ்ட். சரிங்களா? தீஸ் பிரசன்ட்ல வரணும். தோஸ் பாஸ்ட்ல வரணும். நிறைய நம்ம எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இந்த கன்ஃபியூஷன் நிச்சயமா நமக்கு வரும். இந்த இடத்துல திஸ் வருமா, தட் வருமா, தீஸ் வருமா, தோஸ் வருமா? அதனால இந்த டேபிளை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பவுமே. அப்ப நீங்க ஒரு ஒரு விஷயத்த பேசும் பொழுதோ இல்ல எழுதும் பொழுதோ இங்கிலீஷ்ல உங்களுக்கு இந்த சந்தேகம் கிளாரிஃபை ஆயிடும். சரிங்களா? இப்போ நான் அதுக்கான டெஃபினிஷன் அண்ட் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். நீங்க நல்லா கவனிங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ் இது மோஸ்ட்லி அதுதான் இது. சரிங்களா? இந்த திஸ், தட், தீஸ், தோஸ் இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸா வரும் பொழுது எப்பவுமே ஒரு ஒரு நவுன், அதாவது
ஸ்பெசிபிக்கா ஒரு நவுன் இல்லைன்னா ஏதாவது ஒரு திங், அதாவது ஏதாவது ஒரு பர்சன் இல்லைன்னா திங்ஸ், சரிங்களா? ஏதாவது ஒரு பர்சன் இல்ல திங்ஸ் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர் மெயினா யூஸ் பண்ணும். சரிங்களா? ஒரு ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு சொல்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது உன்னை குறிப்பிட்டு காட்டி சொல்றதுக்கு, பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதுக்கு, பர்சன் திங்ஸ் அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, திஸ் புக். இங்க வந்து புக்ன்றது ஒரு நவுன், ஒரு திங் இல்லையா? இப்ப இத குறிப்பிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றாங்க? திஸ் அப்படின்ற டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர். சரிங்களா? அடுத்தது இது எப்பவுமே யூஸ்வலி கம் பிஃபோர் த நவுன். ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர் எப்பவுமே வரும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு நவுன் இருக்கு, அதுக்கு முன்னாடி தான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர் வரும். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இது வந்து மோஸ்ட்லி எப்படி வரும்னா, ஒரு நவுனையே ரீப்ளேஸ் பண்ணி இது வரும். இட் ரீப்ளேசஸ் எ நவுன் என்டையர்லி. சரிங்களா? ஒரு நவுனையே இது ரீப்ளேஸ் பண்ணி இதுதான் அந்த இடத்துல ஒரு நவுனாவே வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மை புக். இது ஈஸ்ன்றது வேர்ப் இல்லையா? இப்ப இந்த இடத்துல நவுன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது திஸ் தான். அப்ப இந்த திஸ் தான் மெயினா வருது இந்த சென்டென்ஸ்ல. சரிங்களா? இந்த திஸ் தான் மெயின் நவுன். இப்படிதான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் வரும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர் எப்படி வரும்? ஒரு நவுனுக்கு முன்னாடி வரும். இது பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு சென்டென்ஸ்ல மெயின் நவுன். அப்ப அது அது எப்ப வரும்னா, மோஸ்ட்லி நீங்க இதை ஞாபகம் ஒரு டிப்ஸா கூட வச்சுக்கோங்க. வேர்பு, ஒரு வேர்புக்கு, அதாவது ஒரு வேர்பு கூட சேர்ந்துதான் அது வரும். அந்த வேர்ப் வந்து முன்னாடி இருக்கலாம், பின்னாடி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த வேர்ப் கூட சேர்ந்துதான் வரும். இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். இதான் மெயின் நவுன் ஒரு சென்டென்ஸ்ல. சரிங்களா? இது எப்பவுமே ஸ்டாண்ட் அலோன் பிளேஸ் ஆஃப் நவுன். ஒரு நவுன் இருக்க வேண்டிய இடத்துல இது தனியாவே இந்த ப்ரோனவுன் வரும். சரிங்களா? இந்த இடத்துல ஏதாவது ஒரு நவுன் இருக்கணும் இல்லையா? ஒரு பர்சன் திங் ஏதோ ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? அதுக்கு பதில் இந்த ப்ரோனவுன் திஸ் இங்க வருது. இது வந்து இது தனியாவே இந்த இடத்துல ஒரு நவுனோட ரோலை இது பிளே பண்ணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னா என்ன, அது எப்படி ஒரு சென்டென்ஸ்ல வரும், அதோட டெஃபினிஷன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து 50 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ், அதுக்கான எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது ஸ்லைட் 1, ஸ்லைட் 2, ஸ்லைட் 3, ஸ்லைட் 4, ஸ்லைட் 5. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சென்டென்சஸ்ல உள்ள fill in the blanks இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கு. நான் இந்த இடத்துல அதை உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன். இப்ப வந்து நம்ம இந்த சென்டென்ஸ்ல இருக்குல்ல, fill in the blanks fill up பண்ணணும். எதெல்லாம் போட்டு fill up பண்ணணும்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் ரெண்டுமே ஒண்ணு. அதாவது ரெண்டுத்துக்கான வேர்ட்ஸும் ஒண்ணுதான். திஸ், தட், தீஸ், தோஸ். இது நாலுல எது வந்து இந்த சென்டென்ஸ்ல கரெக்டா ஃபிட் ஆகும் அப்படின்றத நீங்க எழுதி அனுப்பணும். நீங்க வந்து ஆன்சரை வந்து எப்பவுமே கலர் பெண்ணால எழுதி அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு சென்டென்ஸ் இப்ப வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் டேஷ் ட்ரெஸ் இன் த ஷாப் விண்டோ அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க இல்லையா? இந்த இடத்துல திஸ் வருமா, தட் வருமா, தீஸ் வருமா, தோஸ் வருமான்னு நல்லா திங்க் பண்ணி ஃபில்அப் பண்ணுங்க. எப்படி ஃபில்அப் பண்ணணும்? எதெல்லாம் எந்தெந்த விஷயங்கள்லாம் நோட் டவுன் பண்ணி இந்த சென்டென்ஸ்ல இது ப்ரெசன்ட்ல இருக்க சென்டென்ஸா, பாஸ்ட்ல இருக்கிற சென்டென்ஸா, அப்ப இது வந்து ஏதாவது ஒரு திங்ஸ பாயிண்ட் அவுட் பண்ணுதா, அந்த திங் வந்து நியர்ல இருக்கா, ஃபார்ல இருக்கா, அத ஃபார்தரா இருக்கா, அப்புறம் சிங்குலர், ஒரு அந்த நவுன் வந்து சிங்குலர்ல வருதா, ப்ளூரல்ல வருதா, இது எல்லாமே நீங்க அந்த சென்டென்ஸ்ல செக் பண்ணணும். செக் பண்ணி தான் நீங்க அந்த சூட்டபிளான நவ் அந்த ப்ரோனவுனை இதுல ஃபில்அப் பண்ணணும்.
இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணி நீங்க ஃபில்அப் பண்ணும்பொழுது உங்களுக்கு தப்பு வராது. சரிங்களா? இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதிடுறீங்க. வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் டேஷ் ட்ரெஸ் இந்த ஷாப் விண்டோ அப்படின்னு எழுதிடுறீங்க. எழுதிட்டு 2 லைன் ஸ்பேஸ் விடுங்க. சரிங்களா? விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இது இந்த இந்த இடத்துல ஒரு ப்ரோனவுன் ஃபில்அப் பண்றீங்க இல்லையா? திஸ், தட், தோஸ், தீஸ்ன்னு. அத வந்து இந்த இடத்துல என்ன ஆன்சர் ஃபில்அப் பண்றீங்களோ, அந்த ஆன்சர இந்த சென்டென்ஸ்க்கு கீழ எழுதி அந்த கலர் பென்ல, அது என்ன அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினரா இல்ல டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இப்படிதான் இந்த எக்ஸசைஸ நீங்க பண்ணி அனுப்பணும். ஏதாவது டவுட் இருந்தது, சந்தேகம் இருந்துச்சுன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நீங்க லாஸ்ட் அசைன்மெண்ட் மாதிரி தான் அந்த டெஃபினிஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வாசிச்சு அனுப்பணும். அடுத்தது இந்த டெஃபினிஷன் வந்து அதை வந்து எழுதி அனுப்பணும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். டேபிளும் போட்டு அனுப்பணும். டேபிள் வந்து நீட்டா போடுங்க. பென்சில் ஸ்கேல் வச்சு நீட்டா போடுங்க. சரிங்களா? கலர் பென்ல நீங்க டிஃபரன்சியேஷன் பண்ணி எழுதுங்க. அப்பதான் நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் பொழுது நோட் எடுத்து பார்க்கும் பொழுது உங்களால ஈஸியா அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நீட் ப்ரெசன்டேஷன் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து அந்த எக்ஸசைஸ் fill in the blanks அதை வந்து பண்ணி நீங்க மோஸ்ட்லி தமிழ்லையும் அந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்க. ஒரு சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா அதுக்கான தமிழ் டிரான்ஸ்லேஷனையும் அது கீழேயே பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? அப்ப தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா நீங்க தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு ஒரு விஷயத்த டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுதோ இல்ல பேசும் பொழுதோ உங்களுக்கு தடுமாற்றம் வராது. நிறைய வெக்காபுலரி வேர்ட்ஸ், அந்த நவுனு, வேர்பு, ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்காக தான் அதை பண்ண சொல்றது. சரிங்களா? தேங்க்யூ.